ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரீதா செல்வராஜ். இன்னைக்கு இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான்செட் 2025 MCAக்கான லாஜிக்கல் ரீசனிங் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதில் அடுத்த டாபிக் ரேங்கிங். ஸோ ரேங்கிங் அடுத்து இன்னும் 2 டாபிக் தான், அதுக்கப்புறம் லாஜிக்கல் ரீசனிங்கே கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே ஓகே, இந்த டாபிக் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து நமக்கு கண்டிப்பாக 2 to 3 கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ ரேங்கிங் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிளஸ்ட் திங். நம்ம ஸ்கூலிங்ஸ் அண்ட் காலேஜஸில் வந்து அதிகமாக ரேங்க் யார் எடுக்கிறாங்களோ, அதிக மார்க்ஸ் யார் செக்யூர் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். அப்போ என்ன இருக்கணும், ஒரு கூட்டம் இருக்கணும். அந்த கூட்டத்தில் தான் முதல்ல யார் ரெண்டாவது யாருன்னு பிரிக்கவே முடியும். கரெக்டாக? ஸோ ஒரு குரூப் இருந்துச்சு அப்படின்னா தான் அதில் வந்து ஃபர்ஸ்ட்டாக யாரை நம்ம போடுறது, செகண்ட் யார் போடுவாங்க அப்படிங்கிறத நம்ம பிரிக்க முடியும் இல்லையா? அதே தான் இந்த ரேங்கிங் சப்ஜெக்ட்லேயும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஃபேக்ட் கொடுத்துருவாங்க. அந்த ஃபேக்டை வச்சு who will be the first, who will be the last, who will be in the middle அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறீங்க. அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம். இது சிம்பிளஸ்ட் திங், அதனால டேரெக்டாக கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, EFGHI. ஓகே, எவ்வளோ பேர்? 5 பேர் இருக்காங்க. ஆர் 5 ஃப்ரெண்ட்ஸ், ஈச் ஆஃப் தெம் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் ஹைட். 5 பேருமே வந்து ஒவ்வொரு ஹைட்டில் இருப்பாங்களாம். ஓகே, இதில் வந்து மார்க் மட்டும்தான் வருமானு கேட்டால் கிடையாது. இந்த மாதிரி ரேங்கிங் அப்படின்னாவே ஒன்றுமே கிடையாது. ஜென்ரலி முன்னாடி யார் வருவாங்க, நடுவால் யார் வருவாங்க, பின்னாடி யார் வருவாங்க, கடைசியாக யார், லாஸ்ட்ல யாரு அப்படிங்கிறத வந்து டிஃபைன் பண்ணுறது தான். அதனால உங்களுக்கு வந்து மார்க் பேஸ்டாக தான் கொஷின் வருமானு கேட்டால் கிடையாது. உங்களுக்கு நிறைய கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ்லேயும் வரும். ஓகேங்களா? எஸ், ஈச் ஆஃப் தெம் ஹாஸ் அ டிஃப்ரெண்ட் ஹைட். 5 பேருமே என்னவா இருக்காங்கன்னா ஒரு ஹைட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா G is taller than E and H. ஹெச்சையும் ஈயும் விட G என்னவா இருக்காருன்னா டாலரா இருக்காரு. ஓகே, அப்போ இவர் வந்து டாலர் தென் யாருக்கு? ஈக்கும் ஹெச்சவும் டாலர் விட G என்னவா இருக்காரு? ஹைட்டா இருக்காரு. ஓகே, அடுத்து அண்ட் G is shorter than only F. G is shorter than only F அப்படின்றாங்க. அப்போ வந்து F வந்து என்னவா இருக்காருன்னா ஜியோட ஹைட்டா இருக்காரு. அப்ப இதோட மீனிங் என்ன? G is shorter than, இருக்காலே ஹைட் G தான். ஜிஏ வந்து F விட ஷார்ட்டா இருக்காருன்னா அப்ப யாரு? F வந்து ஜியை விட ஹைட்டா இருக்காருன்னு மீனிங்கா? எஸ். I is taller than only one person. அப்ப யாரு இருக்கிறதே ஹையஸ்ட் ஹைட் யாருன்னா F. அப்ப F விடவுமே வந்து I என்னவா இருக்காருன்னா இன்னும் ஹைட்டா இருக்காரு. இப்போ கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, who is the shortest? இருக்கிறதுல யார் வந்து ரொம்ப குட்டியா இருக்காங்க, ஷார்ட் யாரு அப்படின்னு பார்த்தா ஹெச் இல்லைன்னா இ. ரெண்டுமே வந்து நமக்கு ஒரு எய்தர், ஏன்னா இவங்க 2 பேரும் ஈக்குவல் ஹைட்ல இருக்கலாம் இல்லையா? ஏன்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 2 பேரோட ஹைட் நமக்கு கொடுக்க கிடையாது. ஸோ ஒருவேளை ஈக்குவல் ஹைட்லயும் இருக்கலாம், இல்ல வந்து ஒருத்தர் குட்டையா ஒருத்தர் ஹைட்டா இருக்கலாம். அதை மென்ஷன் பண்ணவே கிடையாது. ஸோ நம்ம என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னா எய்தர் ஹெச் ஆர் இ. ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சுதான்? ஏன்னா இ அண்ட் ஹெச்சோட ஹைட்டை வந்து டிஃபைன் பண்ண கிடையாது. இவங்க 2 பேத்துல யார் ஹைட்டுன்னு நமக்கு வந்து சொல்ல கிடையாது. ஓகே, ஸோ எய்தர் ஹெச்ஆர் இ தான் வந்து ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அர்ஜுன் ரேங்க்ஸ் 17th in a class of 31 students. What is his rank from the last? அப்ப அர்ஜுன் ரேங்க் 17th. ஸோ மொத்தம் எவ்வளோ? 31 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து அர்ஜுன் எத்தனாவது? அர்ஜுன் வந்து 17th ரேங்க் எடுத்திருக்கான். அப்போ முன்னாடி ஒரு 16 மெம்பர்ஸ் இருப்பாங்களா? 16 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அதுக்கடுத்து 16 17, அப்போ பேலன்ஸ் வந்து 31 ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லையா? அதில் வந்து 14 ஸ்டூடெண்ட்ஸ் பேலன்ஸ் இருப்பாங்களா? மொத்தம் 31 ஸ்டூடெண்ட்ஸ்பா. 31 ஸ்டூடெண்ட்ஸில் இவன் 17th ரேங்க்கு. ஓகே, இப்போ 17th ரேங்க்னா முன்னாடி 16 ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, பின்னாடி 14 ஸ்டூடெண்ட் இருப்பாங்க இல்லையா? ஸோ 16 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்து 17th ரேங்க். அதுக்கடுத்து 17க்கு அடுத்து 31 மெம்பர்ஸ்னா 14 ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்களா பேலன்ஸ்? அர்ஜுனுக்கு அடுத்து 14 ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் இருப்பாங்களா? இப்போ கொஸ்டின் என்னன்னா, வாட் இஸ் ஹிஸ் ரேங்க் ஃப்ரம் லாஸ்ட்ல இருந்து பார்க்கும்போது அர்ஜுனோட ரேங்க் எவ்வளோ அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி இவனுக்கு அர்ஜுனுக்கு அடுத்து பேலன்ஸ் வந்து 14 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா? அப்போ 14 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா இவன் வந்து 14க்கு அடுத்து லாஸ்ட்ல இருந்து பார்க்கும்போது இவன் வந்து 15th ஸ்டூடெண்டா இருப்பானா? கரெக்டா? உங்களுக்கு புரியுதா? மொத்தம் 31 ஸ்டூடெண்ட்டு. ஓகேங்களா? இந்த இதில் ஃபுல்லாக ஒரு 31 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அர்ஜுன் வந்து 17th ரேங்க். அப்போ 17னா அவனுக்கு முன்னாடி வந்து 16 பேர் இருப்பாங்க. அப்போ 31ல் 17 போயிடுச்சுன்னா
14 வருமா? 11, 11ல் 7 போச்சுன்னா 4, 2, 2ல் 1 போச்சுன்னா 1, 14 மெம்பர்ஸ். அப்போ 14 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா? இப்போ லாஸ்ட்லேருந்து பார்க்கும்போது அர்ஜுன் வந்து 15th ரேங்க்ல இருக்கான். ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கும்போது 17th, லாஸ்ட்லேருந்து பார்க்கும்போது 15th ரேங்க். ஓகே, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இதெல்லாம் சிம்பிள் கடை நம்ம புரிஞ்சுட்டு போயிட்டு அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் போயிடணும். ஓகேங்களா? எஸ். அடுத்து, இன் அ கிளாஸ் Amod ranks 35th from the top and 32nd from the bottom. How many students are there in class? இப்போ அதே மாதிரி கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் என்னது? அமன் ரேங்க்ஸ் 35th. என்னது? ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் இருக்கு, 35th ரேங்க் எடுக்கிறான். யாரு? அமன். அப்போ முன்னாடி வந்து ஆல்ரெடி 34 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருப்பாங்களா? அடுத்து டாப் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது 34 ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு 32nd ஃப்ரம் த பாட்டம். இங்கிருந்து பார்க்கும்போது இவன் 32nd ரேங்க் எடுத்திருக்கான் பாட்டம்ல இருந்து. அப்போ வந்து இங்க பின்னாடி எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க? 31 ஸ்டூடெண்ட் இருப்பாங்க இல்லையா? ஏன்னா 31 ஸ்டூடெண்ட் லாஸ்ட்ல இருந்தாதான் இவன் 32nd ஸ்டூடெண்ட்டாக வர முடியுமா? கரெக்டு தானே? ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கும்போது 35th ரேங்க்கும், லாஸ்ட்ல இருந்து பார்க்கும்போது 32nd. அப்போ 32வது ரேங்க்ல இருக்கான் அப்படின்னா அவனுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 31 பேர் இருக்காங்க. ஸோ இப்படி இருந்து பார்க்கும்போது 31 தாண்டி 32 தான் இங்கே அமண்டா வருவான். இங்கே வந்து 34லேருந்து 35 ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது இங்கே பேலன்ஸ் 34 பேர் இருப்பாங்களா? இப்போ மொத்தம் அவன் கிளாஸில் எவ்வளோ இருக்காங்க? 34 + 1. யாரு? நம்ம வந்து 1 + 31 எவ்வளோ வருது? 30, 30, 60, 65, 66. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆன்சர் ஏ தான். லைக் ஆன்சர் 66 தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஓகேயா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. There are 2 rows of students just opposite to one another having 15 students each. அதாவது 2 ரோ இருக்குங்களாம். சாரி பாருங்க, 2 ரோ இப்படி இருக்கு. எப்படி? ஆப்போசிட்ல ஃபேஸ் பண்ண மாதிரி 2 ரோ இருக்கு. ஓகேயா? மொத்தம் எவ்வளோ இருக்காங்க? இதில் 15 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 2 ரோலையுமே 15 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதுக்கடுத்து சுஜிதா இஸ் இன் மிடில் இன் ஒன் ஆஃப் தூஸ் 2 ரோஸ். சுஜிதா அப்படிங்கிறவங்க வந்து மிடில், அந்த 2 ரோல ஏதோ ஒரு ரோல சென்டராக இருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அப்போ நம்ம 15 மெம்பர்ஸ் எழுதணுமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. அதே மாதிரி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. இதை குட்டி குட்டி உரண்டையாக போட்டுட்டணும். ஓகே, ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 12, 13, 14, 15. இப்போ வந்து சுஜிதா, இப்போ 15 மெம்பர்ஸில் சென்டராக என்ன இருக்கும்? 15னா இப்போ 14, இங்கே ஒரு 7ஆகவும் இங்கே ஒரு 7ஆகவும் பிரிஞ்சுதுன்னா இந்த இடத்துல தான் யார் இருக்காங்கன்னா சுஜிதா இருக்காங்க. 8th மெம்பராக இருக்காங்க. ஓகே, 8th பர்சனாக இந்த ஒரு ரோல் நம்ம போட்டுடலாம். ஓகே, மிடில்னா என்ன? சென்டர், மிடில். சுஜிதா இஸ் மிடில் இன் ஒன் ஆஃப் திஸ் 2 ரோஸ். இந்த 2 ரோல ஒரு ரோல மிடில் உட்காந்துருக்காங்க. ஓகே, 8th பொசிஷன்ல உட்காந்துருக்காங்க. வைல் அட் த 4th பொசிஷன் டு த லெஃப்ட் ஆஃப் சுஜிதா இன் த செகண்ட் ரோ. யாரு? வைல் ஷர்மி. அந்த பேரே விட்டுட்டேன் பாருங்க. இப்படிதான் கொஸ்டின் எழுதணும் நான். ஸோ கடவுளே. ஓகே, வைல் ஷர்மி அட் த 4th பொசிஷன் டு த லெஃப்ட் ஆஃப் சுஜிதா. இப்போ வந்து இங்கே இப்படி தான் ஃபேஸ் பண்ணியிருக்காங்களா? அப்போ அவங்களோட ரைட் சைடு இது, லெஃப்ட் சைடு இதுவா? அப்போ லெஃப்ட் சைடு இதுதான் சுஜிதாவோட லெஃப்ட்டு, இது வந்து அவங்களோட ரைட்டு. இங்கே இந்த பக்கம் உட்காந்துருக்காங்க இல்லையா இந்த ரோவில், அவங்களோட ரைட்டு, இது வந்து லெஃப்டா. ஸோ இதிலிருந்து 4th 1, 2, 3, 4 4th யார் உட்காந்துருக்காங்கன்னா ஷர்மி உட்காந்துருக்காங்க இந்த பொசிஷனில். ஓகே, இஃப்
the row Sharmi begins from her left, then what is her position? இப்போ ஷர்மியோட லெஃப்ட் சைடு இருக்குல்ல, இப்போ வந்து இப்படி பார்த்த இப்போ இந்த டைரக்ஷனை பார்த்த மாதிரி உட்காந்துருக்காங்க. அப்போ இதான் ரைட் சைடு, இதான் லெஃப்ட் சைடு. லெஃப்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது அவங்க எத்தனாவது பொசிஷனில் உட்காந்துருக்காங்க? அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12th பொசிஷனில் உட்காந்துருக்குறாங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர், 12th பொசிஷன். ஓகேயா, அவ்வளோதான் ரேங்கிங். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.